கோவையில் சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வனசை செய்திகள். விரிவான செய்திகள். கோவையில் சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சோழபுரம் கிளை சார்பாக ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. சோழபுரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இப்பேரணியில் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் என ஏராளமானோர் பங்கேற்று தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். இப்பேரணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஜாஃபர் அலி, இளங்கலை பட்டதாரி அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியின் இந்த விழிப்புணர்வு பேரவையை யாராலும் தடுக்க முடியாது. ஏன், என்ன காரணம்? இந்திய அரசு சட்டப்படுகிறது. இது அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பேரணியாக இருக்கிறது. இது இஸ்லாம் சொல்லுது, சட்டமா சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த விழிப்பு பேரணியை சார் நம்ம துவங்க இருக்கிறோம். எல்லாருடைய உதவி கொண்டு அல்லாஹ் இதற்கான வெற்றியை கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் வழங்குவோம். மறுமையில் இதற்கான கூலியை நம்ம அழைத்து கொள்வோம் என்று கூறி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த பேரணியை நாம் துவங்கியிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் சகோதரர் முகமது யாசிர் அவர்கள் கண்டன உரையாற்றினார். இந்த பேரணியை இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் நடத்துவதற்கான காரணம் என்ன? இது ஏதாவது முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு மாத்திரம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி போராட வேண்டிய, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய, கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனால் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இதை கையில் எடுத்து செய்வதற்கான காரணம் என்னவென்றால், முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள், ஒரு அநீதியை கண்டால், ஒரு அக்கிரமத்தை கண்டால் நீங்கள் வாய்ப்பிருந்தால் உங்களுடைய கரம் கொண்டு தடுங்கள். இப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, நாம் அனைவரும் பொதுமக்கள். கரம் கொண்டு தடுப்பது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கிறது. இங்கே காவல்துறை இருக்கின்றார்கள், உளவுத்துறை இருக்கின்றார்கள், அரசு இயந்திரங்கள் இருக்கின்றார்கள். அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமான அந்த கற்பழிப்புகளை கரம் கொண்டு தடுக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யலாம்? முகமது நபி அடுத்ததாக சொல்றாங்க, உங்களுடைய நாவினால் தடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? இது போன்று ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம் எங்காவது நடக்கும் போது சும்மா பார்த்து கொண்டு கடந்து விடக்கூடாது. அதை பார்த்து அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் ஆசிபாவுக்கு ஏற்பட்ட நிலை குறித்து அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் நாம் குரல் கொடுத்தோம். அதே போன்று எங்கே எந்த சகோதரி பாதிக்கப்பட்டாலும், பெண்கள் பாதிக்கப்பட்டாலும், குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் இதிலே மற்ற பார்வைகளுக்கு இடமில்லை. யார் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் முகமது நபி அவர்கள் சொன்ன அடிப்படையிலே கண்டன குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான்
இன்றைக்கு நம்மளுடைய கிளையின் சார்பாக இந்த விழிப்புணர்வு பேரணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு மனம் பொறுக்கல. ஏம்பாய் நீங்க பேரணி நடத்துறீங்க, ஏம்பாய் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, ஏம்பாய் நீங்க இந்த தகவலை சொல்றீங்க? காவல்துறையில முறையாக நாம் அணுகினால் இது அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி. ஆனா என்ன நடக்குது? 10 வயது சிறுமியை சாக்லேட் வாங்கி தரேன் என்று சொல்லி ஒரு அயோக்கியன், ஒரு காமுகன் அழைத்து சென்று அந்த பெண்ணை, அந்த சிறுமியை சின்ன பின்னப்படுத்தி, ரொம்ப அநியாயங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் முடி அதிகமா இருக்கும் போல இருக்கு. அந்த முடியை வைத்தே அவருடைய கரத்தை கட்டி யோசித்து பாருங்கள். அவருடைய பல்லை எல்லாம் இந்த அயோக்கியர்கள், காமுகர்கள் தங்களுடைய கரம் கொண்டே பிடுங்கி யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய உறவினர் யாருக்காவது இது போன்ற ஒரு சிறுமிக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் நாம் சும்மா இருப்போமா? அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம்? இது மாதிரி பேரணிகளை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்திற்கு? ஏன் நம்ம வாயினால தான் தடுக்க முடியும். அப்ப அரசாங்கத்திடம் தான் நாம கோரிக்கை வைக்கின்றோம். என்ன கோரிக்கை வைக்கிறோம்? தொடர்ச்சியாக இது போன்று பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. சட்டத்தை கடுமையாக்குங்கள். இருக்கிற சட்டம் என்பது போதாது, தண்டனையை கடுமையாக்குங்கள். இருப்பது பத்தாது, ஏன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நம்ம பட்டியல் போடலாம். நீங்க ஒரு புள்ளி விவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2024 வெளிவந்த புள்ளி பட்டியல் பெண்களுக்கு எதிரான மொத்த குற்றங்கள் 4,41,534. இதுல ரேப்புன்னு சொல்றாங்கல்ல, பெண்களுக்கு எதிரான பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் 29,536. இதெல்லாம் புள்ளி விவரம் நம்ம ஜஸ்ட் கேட்கறதுக்காக. இது இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல குழந்தைகள், சிறுமிகள் அது சம்பந்தமாக பாத்தீங்கன்னா 1,87,000. அதுல பாதிக்கப்பட்ட நபர்களும் பாத்தீங்கன்னா 70,132 பேர். இதெல்லாம் சும்மாவா? அப்ப அரசாங்கத்துக்கிட்ட நாங்க கேட்போமா இல்லையா? ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும், தற்போது தமிழகத்திலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிஎமாக இருந்தாலும், தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் கேட்கணுமா இல்லையா? அதுதான் கேட்கிறோம். சிறுமிகளின் அவல ஓலங்கள் உங்களுடைய காதுக்கு கேட்கலையா? இஸ்லாம் அதற்கு தீர்வு சொல்லுகிறது. குற்றவாளிகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் ஒரு சிறுமி வைத்தால், மீண்டும் ஒரு பெண் மீது கை வைத்தால், வன்கொடுமை செய்தால், பாலியல் சேட்டை செய்தால், அவர்களை கொலை செய்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்பதை சட்டத்தின் மூலமாக தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு தூக்கு தண்டனை மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். இஸ்லாம் சொல்லுது. விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களை பொது வழியில் வைத்து 100 கசையடி அடியுங்கள். அப்படி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை ஒரு கூட்டம் பார்க்க வேண்டும். நம்மால் அதை பார்க்கறதுக்கு பதில் புள்ளி விவரம்லாம் சொன்னல, லட்சக்கணக்கில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு பதிலாக ஐயோ இவர் பாதிக்க போடுறாரு, மரண தண்டனை கொடுத்தனா இவர் உயிர் போயிருமே, தூக்கு தண்டனை கொடுத்தனா இவர் மரணிச்சிருவார என்று பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பதற்கு பதிலாக யார் குற்றவாளியோ அவர்கள் மீது இரக்கம் காட்ட ஒரு நிலை இருக்கிறது. இது சரி பண்ணணும். அதனால தான் தொடர்ச்சியா நடக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தமிழக அரசிற்கு நாம கோரிக்கை வைக்கின்றோம். இது போன்ற பாலியல் பெண்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக இது போன்று கை வைத்தால், பாலியல் தொந்தரவு கொடுத்தால், அவர்களை வன்புணர்வு கொண்டால், அவர்களை கொலை செய்தால், சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால், இப்ப சிஎம் சார் அது சொல்லி இருக்கிறாப்ல, உடனே நாங்க என்ன செய்வோம், ஆக்ஷன் எடுப்போம். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதுபோல இமீடியட்டாக என்ன செய்யணும், ஆக்ஷன் எடுத்து அவர்களுக்கு அந்த பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்த. அது ஒண்ணுதாங்க தீர்வு. தண்டனை அதிகமாக்குன்னு ஏன் சொல்றோம்? குற்றவாளிகளுக்கு அச்ச உணர்வு வர வேண்டும். பொது இடங்களிலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அரபு நாடுகளிலே எப்படி பொது வழியில் வைத்து தண்டனை நிறைவேற்றுகிறார்களோ அது மாதிரி நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள். அண்மையில் பிரேமலதா விஜயகாந்த் கூட சொன்னாங்க, இது மாதிரி சிறுமிகளுக்கு, பெண்களுக்கு எதிரான அநியாயங்கள், அக்கிரமம் அதை பார்த்துவிட்டு
அரபு தேசத்தில் அப்படி பண்றாங்களே, பொது வெளியில வச்சு தண்டனை கொடுக்கறாங்களே, அது மாதிரி கொடுங்க. ஏன் அப்படி கொடுக்கும் போது மற்றவருக்கு பயம் வரும், அச்சம் வரும். இப்படி தண்டனை கடுமையாக இருக்கிறது. நாம அநியாயமாக சிறுமியின் மீது, பெண்கள் மீது கை வைத்தால் நம்மளால உயிர் பிழைக்க முடியாது. சட்டம் கடுமையாக இருக்கிறது, அச்சம் வர வேண்டும். அப்ப இது ஒரு முதல் தகவலாக நாங்க சொல்லிக் கொள்கிறோம். அதே அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். குட் டச், பேட் டச் அதெல்லாம் நம்ம சொல்லி தரோம்ல, அதுபோன்று அந்நியர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். யார் அழைத்தாலும் செல்லக்கூடாது என்ற அறிவுரையை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பகர வேண்டும். பெற்றோர்கள் நாம மிக கவனமாக நம்மளுடைய பிள்ளைகளை நாம் பராமரிக்க வேண்டும். ஏன் காலம் அதுபோன்று இருந்து கொண்டு இருக்கிறது. நாம நம்மளுடைய பிள்ளைகளை மிக கவனமாக, நெல்லையிலங்க காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வராங்க ஒரு மாணவி, அங்க போய் என்ன செய்யறான், பாலியல் தொந்தரவு தருகின்றான். நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. நெல்லையில இப்ப நடக்கிறதா சொல்றேன், எல்லாம் முன்னாடி நடந்தது அப்படி சொல்லல, தற்போது நடக்கக்கூடிய தகவலைத்தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சேலத்தில் பார்த்தீங்கன்னா 50 பெண்களை என்ன செய்யறான், அவங்களை வந்து மிரட்டி ஆபாச வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப சிவகங்கையில் மானாமதுரை என்கின்ற ஒரு பகுதியில் பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. அதுக்கு தானே சொல்றோம் தண்டனை அதிகப்படுத்துங்க. பெண் போலீஸ் அவங்கள கூட்டு பாலியல் அந்த நிகழ்வுக்கு உட்பட்ட ஒரு நிகழ்வு சிவகங்கையிலே மானாமதுரை என்கின்ற பகுதியில் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஓடி போய் பக்கத்தில் போய் 3 பேர் சேர்ந்து கயவர்கள், அயோக்கியர்கள், யார் செஞ்சா தப்புதாது, அந்த மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகளுக்கு போய் ஆளை வாங்கி போட்டுக்கொண்டு அவங்க என்ன செய்ய, போலீஸுக்கு போன் அடிக்கிறாங்க. நிலைமையை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அதுக்குத்தான் சொல்றோம், அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எங்களுக்கு உணவை உறுதிப்படுத்தக்கூடிய நீங்கள், எங்களுக்கான தண்ணீரை உறுதிப்படுத்தக்கூடிய நீங்கள், மற்ற வசதிகளை உறுதிப்படுத்தக்கூடிய நீங்கள், அரசாங்கங்கள், ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு முழுமையான பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இது ஆரம்பம். இப்ப நம்ம பண்றோம்ல இந்த பேரணி ஆர்ப்பாட்டம். ஏன்னா அவ்வப்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது இதுல நிறைய அதிகாரிகள் கூட நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துகள், செய்திகள் இதை வந்து என்ன செய்யறாங்க, உள்வாங்கி இது வந்து சரியான ஒண்ணுதான், இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு தீர்வு தேவை இருக்கிறது என்பதை அவங்க என்ன செய்யறாங்க, உள்வாங்கி புரிகிறாங்க. இருந்தாலும் என்ன இல்லை, நாட்டில் உரிய சட்டத்தில் அதற்கான வழி இல்லை. அப்ப இந்த பெண்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் தொடருமானால், ஏன்னா ஒரு கட்டத்தில் பேசிட்டு முடிக்கிறது இல்லைங்க, இது மாதிரி நிகழ்வு நடக்கும்போது என்ன செய்யறாங்க, சமூக ஆர்வலர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், இது நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் என்ன செய்யறாங்க, களத்தில் இறங்கி இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறார்கள். ஆனா என்ன செய்யறது, மனுஷனுக்கு மறந்து போயிடுது இல்ல, மறந்து போகுது. 10 நாள் ஆனவனும் 1 வாரம் ஆனவனும் மறந்து போகுது. அப்புறம் ஒரு இஷ்யூ வருது இல்ல, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து என்ன செய்யறாங்க, குரல் கொடுக்கிறாங்க. இது போன்று தொடர்ச்சியாக நம்மளுடைய சகோதரிகள், பெண்கள், சிறுமிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், தேவை ஏற்பட்டால், அவசியம் ஏற்பட்டால் இந்த பிரச்சாரம் என்பது, இந்த பேரணி என்பது தொடரும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நீதி வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோஷம் இட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் சகோதரர் எஸ். முகமது யாசிர் அவர்கள் கண்டன உரையாற்றினார். மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர்.